ஆதிதிராவிட நலத்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதி திருப்பி அனுப்பப்படுவதாக வெளியான செய்தி தவறானது என்று தமிழக அரசு இபிஎஸ் அவர்களினுடைய குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஆதிதிராவிடர் மாணவர் விடுதி தொடர்பான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது. அது மட்டுமல்ல, ஆதிதிராவிடர் மாணவர்கள் நலன் சார்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த துறைக்கு ஒதுக்கப்படும் நிதி திருப்பி அனுப்பப்படுவதாக வெளியான செய்தி தவறானது என்றும் தமிழக அரசு தற்போது அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறது. ஆதிதிராவிடர் மாணவர் விடுதி தொடர்பான எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை அடிப்படை ஆதாரமற்றது என்றும் அந்த மாணவர்களின் நலன் காக்க பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் தமிழகம் முழுவதும் ஆதிதிராவிட நலத்துறையின் கட்டுப்பாட்டில் 1331 விடுதிகளில் 96,000க்கும் கூடுதலான மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆதிதிராவிட நலத்துறைக்கு அனுப்பப்படும் நிதி திருப்பி அனுப்பப்படுவதாக வெளியான செய்தி தவறானது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில். அது மட்டுமல்ல, ஆதிதிராவிட மாணவர் விடுதி தொடர்பான எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை முற்றிலும் தவறானது என்றும் ஆதிதிராவிடர் மாணவர்களின் நலன்களை காக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் ஆதிதிராவிடர் நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய 1000க்கும் கூடுதலான விடுதிகளில் 98,000க்கும் கூடுதலான மாணவர்கள் பயின்று வருவதாகவும் தங்கி பயின்று வருகிறார்கள் என்றும் தமிழக அரசு விரிவான அறிக்கையின் வாயிலாக எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்பது தொடர்பான மறுப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறது.